ஸ்ரீ குருவாயூர் மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், களம் மதுராவிற்கு சமமானது, புண்ணிய ஸ்தலமாகும், யமுனைக்கு சமமாகும். கேசவருக்கு இணையான சிலை பிரபஞ்சத்தில் இல்லை. பெரிய எண்ணம் கொண்ட வசுதேவர் கேசவனை எண்ணி இனிய வயிற்றில் அவரை கண்டார். அவர் அன்னை தேவகியுடன் ஸ்ரீகிருஷ்ணரை பக்தியுடன் வணங்கினார். சங்கம், சக்கரம், கதாயுதம் மற்றும் தாமரை ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட 4 திருக்கரங்கள் உடையவர். மேகங்கள் போன்ற இருண்ட அதிர்ஷ்ட தெய்வத்தின் இருப்பிடம் மற்றும் அவரது மார்பில் அதிர்ஷ்ட தெய்வம் குறிக்கப்பட்டுள்ளது. இறைவன் மஞ்சள் வஸ்திரம் உடுத்தி மகிழ்ச்சியான திருமுகத்துடன் இருந்தார். தாமரை போன்ற பெரிய விழிகளுடன் தன் பக்தர்களுக்கு விரும்பிய பலன்களை அருள்கிறார். அதே பரமபுருஷ பகவானையே சௌரசேனன் பரிசாக கூறினான். பூமியின் பாரத்தை தணிக்க விரும்பி ஸ்ரீகிருஷ்ணர் குழந்தை வடிவில் தோன்றினார். ஸ்ரீ கோகுலத்தை அடைந்த பிறகு முகுந்த பகவான் தனது நண்பர்களுடன் பல்வேறு பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டார். அவர் பல செயல்களை கோகுலத்தில் புரிந்தார். தனது தந்தையான நந்தகோபருக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அதன் பிறகு பலராம சுவாமி தம்பிக்கு ஜராசந்தனால் ஒடுக்கப்பட்ட தன் குடிமக்களை கண்டார். கடலின் நடுவே ஸ்ரீ துவாரகை என்னும் அழகிய நகரை கட்டிய ஸ்ரீகிருஷ்ணர் அதற்குள் நுழைந்தார். அவர் சௌரியை வணங்கும் நோக்கத்துடன் பகவான் ஸ்ரீ கேசவனை அங்கு அழைத்து சென்றார். இதனால் அவர் அந்த பக்திக்கு உட்பட்டவர். கடவுள் ஸ்ரீ துவாரகைக்கு சென்றார். ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா துவாரகைக்கு எழுந்தருளினார். அவனுடைய அனைத்து அவதாரங்களும் முடிந்த பிறகு வசுதேவரின் 2 திருமகன்களும் மறைந்தனர். யுகங்களின் முடிவில் இந்த உலகம் முழுவதும் நீரில் மயங்குகிறது. காற்றின் கர்ஜனையினால் கிழிந்த உடல் நகரம் முழுவதையும் கைப்பற்றியது. அப்போது காற்று அந்த முதல் வடிவமான கேசவனை குருவுடன் கரைக்கு கொண்டு சென்றது. சமுத்திரத்தின் கரையில், அதாவது கடற்கரையில், சதாசிவ பகவானும் மரங்கள் மற்றும் புதர்களால் மூடப்பட்ட ஒரு இடத்தை தோண்டி எடுத்தார். அங்கு முகுந்தனை நிலைநிறுத்த காற்றான வாயுதேவர் மற்றும் பிரகஸ்பதியான குரு பகவான் அங்கு முகுந்தரின் சிலையை நிறுவிய பிறகு ஆன்மீக குருவான வாயுதேவர் அவரை வணங்கினார். கண்ணீருடனும் பக்தியோடும் அனைத்து தேவர்களோடும் கூப்பிய திருக்கரங்களுடன் அவரை துதித்தார். ஆசிரியர் கூறினார், அவர் மேல் கரங்களில் ஒரு களங்கமற்ற சங்கம் மற்றும் சக்கரம் மற்றும் அவரது கீழ் திருக்கரங்களில் அவர் ஒரு அழகான தாமரை மற்றும் சங்கம் வைத்திருந்தார். மஞ்சள் நிற ஆடைகளில் அழகான இடுப்பு பட்டைகளை உடையவர். மார்பில் ஸ்ரீவத்சத்தால் குறிக்கப்பட்டவர். சிரித்த முகத்தை உடையவர். எப்போதும் புன்னகையுடனே இருப்பவர். வாயுதேவர் கூறினார், வேத வார்த்தைகளால் அறியப்படும் பரமபுருஷ பகவானின் உன்னதமான இருப்பிடத்தை துறந்த பிறகு அவர் முதலில் முத்துக்களின் இருப்பிடத்தை அடைந்தார். பின்னர் அழகான மற்றும் இனிமையான உடலின் வடிவத்தில் பல்வேறு பொழுதுபோக்குகளை செய்தார். கருணை கடலான துவாரகையை அடைந்த பிறகு தன் மாயையான ஆற்றலால் அவளை கைவிட்டார். நீங்கள் உங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் இங்கு வந்து அடைக்கலமான மக்களுக்கு மகிழ்ச்சியை வழங்குகிறீர்கள். மகேஸ்வரர் கூறினார், அதாவது ஈசனார் கூறினார், நான் தங்களை வணங்குகிறேன். எல்லாவற்றிற்கும் இறைவனே, மேலும் உன்னதமானவரே, மிகவும் சக்தி வாய்ந்தவரே, கருணை கடலில் பிற கடவுள்களை பற்றி தம்மிடம் அடைக்கலம் புகாமல் எப்படி மகிழ்ச்சி உண்டாகும்? தேவர்கள் கூறினார்கள், தேவர்களின் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சொந்த உரிமையில் உம்மால் நியமிக்கப்பட்டுள்ளோம். நாங்கள் எங்கள் வேலையை செய்கிறோம். தாமரை மலரின் இறைவனே, உமது புத்திசாலித்தனத்தையும் உமது சேவையின் பலனை நாங்கள் விரும்புவதையும் நாங்கள் கைவிட்டோம். பாகவதர்கள் கூறினார்கள், பகவான் ஸ்ரீஹரியே,
கடலும் சூரியனும் இந்த பிரபஞ்சத்தின் சமுத்திரங்களாக இருக்கும் வரை உமது பக்தர்களால் உமது தாமரை திருப்பாதங்கள் வழிபடப்படும் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் எங்களால் மகிழ்வடையுங்கள். கலியுகத்தில் பலவிதமான துக்கங்களால் பீடிக்கப்பட்டவர்கள் அறம் சார்ந்தவர்களின் இருப்பிடமாகவும் பக்தர்களின் விருப்பங்களை அளிப்பவராகவும் உள்ள கேசவரே, தம்மிடம் அடைக்கலம் புகுந்து தானாக முக்தி பெறட்டும். இவ்வாறு போற்ற பெற்ற முகுந்தனான பெருமான் குருவாயூபுரத்தில் வாசம் செய்தார். இன்றும் பகவான் கேசவர் குருவாயூரப்பன் என்று அழைக்கப்பட்டு தம்மிடம் தஞ்சம் அடையும் பக்தர்களின் துன்பங்களை போக்கி அருள்கிறார். அதுவே குருவாயூரின் மகத்துவமாகும். அது மிகவும் மங்களகரமான நகரமுமாகும். பரமபுருஷனான பகவான் எங்கே பிரியப்படுகிறாரோ அங்கெல்லாம் அவர் இந்த கலையிலும் வணங்கப்படுகிறார். கலியுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணரை தரிசிப்பவர்கள் குருவாயூருக்கு சென்றுள்ளனர். அவர்கள் பிறப்பு வெற்றிகரமாக இருந்து சந்தேகமின்றி அவர்களின் ஆசைகள் நிறைவேறுகின்றன. குருவாயூரப்பன் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வ வளத்தையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்வையும் தந்தருள்கிறார். குருவாயூர் மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.